Hi, good morning. Welcome to Style One Pondi Bazaar, T Nagar. நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். பட் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து இண்டோ வெஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் வேர்ஸ் பார்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டோ வெஸ்டர்ன் லாங் கவுன்ஸ் பார்க்க போகிறோம். இந்தியனுக்கு எப்படி சூட் ஆகுமோ அந்த பேட்டர்னில் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் காஸ்டியூம்ஸ் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் இண்டோ வெஸ்டர்ன் கவுன்ஸ். ஸோ அதில் நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் எலகெண்ட்டாக இருக்கணும் பார்க்கறதுக்கு. இந்தியன் டச் இதில் என்ன இருக்குன்னா ஆல்மோஸ்ட் எனிதிங் கோல்டில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாலே அது வந்து இந்தியன் கலெக்ஷன்ஸ் தான். பிகாஸ் நம்ம சவுத் இந்தியன் அண்ட் இந்தியன்ஸ் மட்டும்தான் நிறைய கோல்டு அடாப்ட் பண்ணுவோம். ரெஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா சில்வர் ஆக்சிடைஸ் அந்த மாதிரி கலரில் தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை இந்தியன் டச்சில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆல்வேஸ் பிளெயின் பிளாக் போடுறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியும், ஒரு ரவுண்ட் கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஸோ பார்க்க சிம்பிளாக ஒரு நார்மல் சிந்தட்டிக் மெட்டீரியலில் இருந்தாலும் ஹிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் போர்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கவங்க இந்த மாதிரி இண்டோ வெஸ்டர்ன் கவுன்ஸ் யூஸ் பண்ணலாம். வெரன் இங்கே வந்து பெல்ட் போர்ஷனில் உங்களுக்கு இருக்கும். பட் இது வந்து பர்டிகுலர் சைஸை ஃபிட் பண்ணாது. பிகாஸ் பின்னாடி வந்து ஃபுல்லாக இலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய டம்மிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ எல்லாருக்குமே போட்டுக்கிற மாதிரி எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இண்டோ வெஸ்டர்ன் கவுன் பார்க்குறோம். உள்ளே வந்து ஹாஃப் ஸ்கர்ட் லைனிங் கொடுத்துருக்காங்க. அஸ் இன் இது 3/4 கவுன் ஆர் ஃபுல் கவுனாக இருக்கும். பட் லைனிங் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது உள்ள. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிட்டி பிளாக் அண்ட் கோல்ட் காம்பினேஷனில் ஒரு எலகண்ட் ஃப்ராக் ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியன் டச் என்னன்னா இந்த மாதிரி பீட்ஸ் கோல்டு ஹாஃப் பீட் கட் ஒர்க் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இந்தியனை சேர்ந்த ஒர்க் தான். எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க் இது எல்லாமே நம்ம இந்தியன் நார்த் ஆர் சவுத் ரெண்டு பேருமே இதை அடாப்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளோரல் கட் டிசைன்ஸ் இருக்குல்ல அதை வந்து பேட்ச் ஒர்க்காக இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லாக ப்ளீட்டட் ஃபுல் கவுன் மாதிரி இருக்குது. அஸ் இன் 3/4 கவுன் மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பேண்ட்டோ எதுவுமே தேவையில்லை. மேபி சீக்ரெட் பேண்ட் அந்த மாதிரி போட்டால் இன்னும் ப்ரிட்டியாக இருக்கும். ரெட் பெல்ட்டோட இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. கீழே மட்டும் ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக டிசைன்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இதை பற்றி ஸ்டைலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த காஸ்டியூம் நான் செலக்ட் பண்ணி வச்ச ரீசன் வந்து க்ளோஸ் நெக் வித் ஜிப்போடு இருக்குது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டபுள் லைனிங் கொடுத்து மேலே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நெட்டட் ஒர்க்கில் சிந்தட்டிக்கில் டிசைன் பண்ணிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் டிசைன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஹாஃப் அண்ட் ஆஃப் காம்பினேஷனில் இருக்குது. அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அவேர்னஸ் இல்லாதவங்க அன்ஃபிட்டாக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க இதை மாதிரி போடும்போது நம்ம ஸ்லிம்மாக இருக்கோமா இல்லை வந்து ப்ளம்பியாக இருக்கோமா அப்படிங்கிறத யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் டம்மி இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கலர் காம்பினேஷன் போடலாம். ஸோ அதுக்காக தான் இது எடுத்திருந்தேன். மொத்தமாக டாப் டு பாட்டம் நம்ம கொஞ்சம் அன்கான்ஷியஸாக வந்து ஃபீல் பண்ணுறோம் ஃபிட்டாக இல்லைன்னா இந்த மாதிரி போகலாம். இதே வந்து இன்னொரு காஸ்டியூம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஸோ பஸ்ட் போர்ஷன் பெருசாக இருக்காங்க இந்த மாதிரி பிளாக் ஃப்ளோயி மெட்டீரியல் போடும்போது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரிவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேண்டம் டிசைன்ஸ் ரேண்டம் லைன்ஸ் ஒரு ஃப்ளோ லைன் சொல்லுவோம். இந்த மாதிரி லைன்ஸ் இருந்ததுன்னா இதுவும் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொஞ்சம் வந்து அசிங்கமாக காமிக்காது வெளியில். ஸோ நம்ம நல்லாவும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். அந்த மாதிரி இருக்கவங்க இப்படி எடுத்துக்கலாம். சிலர் வந்து ஹிப் போர்ஷனில் ஸ்லிம்மாக இருப்பாங்க, கீழே வந்து பெருசாக இருப்பாங்க. அவங்க வந்து டவுன் போர்ஷனில் ஃப்ளோ லைன்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரிவாங்க. ஸோ இந்த ரெண்டு ட்ரெஸ் வந்து அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெரி ப்ரிட்டி கலெக்ஷன். ஆஸ் இன் ப்ளூ அண்ட் பிங்க் எப்போவுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும்ல ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி ஃபுல்லாக ஜார்ஜெட்டில் வந்து நார்மல் ஃபிட் அண்ட் ஃப்ளேர் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க வித் பஸ்ட் அட்டாச்மெண்ட்டோட. மேலே மட்டும் பிரிண்டட் ஜார்ஜெட்டில் வந்து நமக்கு லைனிங்கோடு கொடுத்துட்டு கீழே வந்து ஷிஃபானில் வித் லைனிங்கோட நமக்கு பாட்டம் போர்ஷன் இருக்குது. இது எல்லாமே இந்த சுங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாமே நம்ம இந்த த்ரெட் ஒர்க் இந்த ஒர்க் இது எல்லாமே ஃபுல் இந்தியன் டச்சோட.
ஸோ பார்ட்டி வேர் இல்லை அக்கேஷனல் வேர் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மிரர் ஒர்க். ஆல்மோஸ்ட் மிரர், அதுக்கப்புறம் வந்து த்ரெட் ஒர்க், இது எல்லாமே இந்தியன்ஸ் தானே. ஸோ இப்போ மோஸ்ட்லி மிரர் வரதில்ல, ஃபாயில் ஒர்க் தான் வருது. பட் இதில் வந்து ஒரிஜினல் மிரர் அண்ட் ஸ்டோன், குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டாப் மட்டும்தான், நம்ம கீழே சீக்ரெட் பேண்ட் இருக்கு. அசன் இப்போ நீங்கள் அந்த ஒரு சீக்ரெட் பேண்ட்டை வாங்கினாலே எல்லா விதமான கிராண்ட் குர்த்திஸ் ஆர் இண்டோ கவுன்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து அதை மேட்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி மிக்சட் ஜிட்டரி கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து சிம்பிள் அண்ட் நீட் அக்கேஷனல் வேர் ஆர் பார்ட்டி வேர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிரிண்டட், ஃபுல்லாக பிரிண்டட் கவுன். இந்த மாதிரி அன்ஃபர்னிஷ்டு டிசைன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து எப்படியுமே நம்ம டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி அன்ஃபினிஷ்ட் டிசைன்ஸ் இருக்கவங்க, ரொம்ப தின்னாக இருக்கவங்க இந்த மாதிரி லாங் கவுன்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி மெட்டீரியலில் இந்த மாதிரி கவுன் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரிவாங்க, ஓரளவுக்கு ப்ளம்பியாக தெரியணும், ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி போகலாம். அண்ட் இந்த மாதிரி பெல்ட் ஃபினிஷ் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ஸ்லிம் கேர்ள்ஸ் போட்டால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இந்த பெல்ட்டே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு ஆக்சுவலாக. நல்ல குவாலிட்டி பெல்ட், நல்ல கலர் காம்பினேஷன். ஸோ டார்க், லைட் அண்ட் மாட்ரேட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்க கலர்ஸ் போட்டால் யார் வேணாலும் போடலாம். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இருந்தால் குண்டா இருக்கவங்க கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க கொஞ்சம் ப்ளம்பியாக தெரியலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆஸ் அ நெக்கில் அவங்களே வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்ரி திங் இஸ் வெரி மச் அப்ரிஷியபிள். சூப்பராக இருக்குது. பெல்ட்லேருந்து நெக் பீஸ்லேருந்து எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் பீஸ். வெரி ஃபர்ஸ்ட் வந்த பார்ட்டி வேர்லேருந்து இப்போ ட்ரெண்டில் இருக்க இண்டோ வெஸ்டர்ன் லாங் கவுன் ஒரு பார்ட்டி வேர் வரைக்கும் பார்த்தோம். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டி வேர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம்.